மக்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்றுலேருந்து 2 நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. காங்கிரஸ் கட்சியில் உள்கட்சி பிரச்சனை வெடித்தது அப்படின்னு சொல்லி அந்த செய்தியை தப்பாக கன்வே பண்ணுறாங்க. ஆனால் அது உள்கட்சி பிரச்சனை கிடையாது. காங்கிரஸ் கட்சியோட செயல்படாத நிலைமையை, செல்வ பிறந்தை அவர்களை நேரடியாக தாக்குற பிரச்சனையை உள்கட்சி பிரச்சனையாக கொண்டு போகிறாங்க. திமுக ஆதரவாக செல்வ பிறந்தை அவர்கள் செயல்படுறாங்க. காங்கிரஸோட தலைவராக அவர் இல்லை அப்படிங்கிறதா அந்த உள்கட்சி பிரச்சனையோட மிக முக்கியமானது. அதை தாண்டி மக்கள் ஆதரவு தாவேகா பக்கம் இருக்குது. தாவேகா பக்கம் போடாம காங்கிரஸ் கட்சியோட மாநில தலைமையாக உட்கார்ந்துக்கிட்டு செல்வ பிறந்தையை தடுக்கிறார் அப்படிங்கிறத அந்த உள்கட்சி பிரச்சனை பண்ணார்ல ஒருத்தர், அவர் வெளிப்படையாகவே கடிதம் எழுதிட்டு விலகியிருக்காரு. எல்லாத்த பற்றியும் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் அத்தனை பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், தாவேகாவும் காங்கிரஸ் இணைவனு தானே, யார் தடுக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 2 பேர். ஒன்று செல்வ பிறந்தகை, இன்னொன்று சிதம்பரம். செல்வ பிறந்தை அவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய விஷயம் காங்கிரஸில் இருக்கக்கூடிய சில தோழர்கள் செய்யும் போது தாவேகா ஆதரவாளராக நம்ம அந்த விஷயத்தை வெளியே கொண்டு வரணும். ஆமாங்க, இவர் தான் காரணங்கிறத பொதுமக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துறது நம்மளுடைய பிரதானமான கடமை. அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்பே ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, யாராவது ஒருத்தங்க ஒரு கட்சியிலேருந்து விலகிறது அடிக்கடி நடக்கிறது தானே. இதெல்லாம் என்ன பெரிய செய்தி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவர் 40 வருஷமாக காங்கிரஸில் பயணிக்கிறவர். இப்போ நான் பேசுகிறவர், இவரோட பேர் பார்த்தீங்கன்னா சூரிய பிரகாசம் அப்படிங்கிறது இவரோட பேர். இவரை இதுவரைக்கும் நம்ம பார்த்ததே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, காங்கிரஸோட பிரச்சனை தான். இவரை மாதிரி நிறைய பேர் காங்கிரஸ் கட்சியில் பயணிக்கிற யாருமே ஊடக வெளிச்சத்துக்கு வர விடாமல் காங்கிரஸ் கட்சி இந்த நிலைமைக்கு இருக்கிறது இப்போ இருக்கக்கூடிய மாநில தலைமை தான் அப்படிங்கிறது தான் இவங்களோட மிகப்பெரிய குமுறலாக இருக்குது. சரி, இவர் என்ன பதவியில் இருக்காருன்னா, தலைமை செயற்குழு உறுப்பினர் அப்படிங்கிற பதவியில் இருக்காரு. சொத்து குழு உறுப்பினர், அதாவது சொத்தை பாதுகாக்கக்கூடிய குழுவோட உறுப்பினராகவும் இருக்கார். இது மட்டும் இல்லாமல் இவரோட அட்வொகேட்டாக இருக்கார் அப்படிங்கிறத இவரை பற்றி தேடும்போது நம்ம கிடைச்ச தகவலாக இருக்குது. இப்பேற்பட்ட ஒருத்தர் என்ன சொல்லிட்டு தெரியுமா வெளியே போயிருக்காரு, இந்த செல்வ பெருந்தகை தாங்க எல்லாத்துக்கும் காரணம், சுயமரியாதை இல்லாமல் திமுகவில் பயணிக்கணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா இவர் காங்கிரஸோட வளர்ச்சிக்கு வேலை பார்க்கல, திமுகவோட வளர்ச்சிக்கு தான் வேலை பார்க்குறாரு. நம்ம 50 வருஷத்துக்கு மேலே தமிழ்நாட்டில் அதிகாரத்தில் இல்லை, அதிகாரத்தை நோக்கி நம்ம என்ன பண்ணுமோ அதை பண்ணாமல் திமுக என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்காருங்க. இப்போ சமீபத்தில் பிரவீன் சக்கரவர்த்தி அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு ட்வீட் போட்டாருங்க. என்னங்க பிரச்சனை அந்த ட்வீட்டில், அந்த மனிதரை ஆர்எஸ்எஸோட ஆதரவாளர்னு சொல்லி முத்திரை குத்துறாருங்க. இருந்தாலே அந்த ட்வீட்டில் அவர் திமுகவை தான் தாக்கி பேசியிருப்பார். திமுக அரசோட நிர்வாகத்தை பற்றி பேசுனா இவருக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அவர் அந்த ட்வீட்டில் எதுவும் பேசலைங்க. 2010 தமிழ்நாட்டோட கடன் வந்து இந்த ரேஷியோவில் இருந்துச்சு, நம்மளோட 2 மடங்கு கடன் வந்து யூபி வாங்கியிருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்க கடனை குறைச்சிட்டாங்க, நம்ம கடனை அதிகப்படுத்திட்டோம். இது முதல்ல சரியா, இது முதல்ல சரியான நிர்வாகமா அப்படிங்கிறத அவர் மையப்படுத்தி பேசியிருந்தாரு. அந்த விஷயம் அது எல்லாத்தையும் பார்க்கும்போது அவர் ஆக்சுவலாக ஒரு பொருளாதார நிபுணராக இருக்கிறவர். பொருளாதாரம் சார்ந்து தன்னுடைய கருத்தை முன் வச்சிருக்கார். இது சரின்னு சொல்லலை, தப்புன்னு சொல்ல, இங்கே பாருங்க கிராஃப் ரேஷியோ இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இங்கே கடன் வாங்கிட்டோம், நாங்கள் வளர்ச்சியில் பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம், வளர்ச்சி அதிகமாக இருக்கிறதுனால கடன் இருக்கு அப்படின்னு சொல்லி திமுக காரங்க பேசுறதுக்கு முன்னாடி காங்கிரஸில் இருக்கக்கூடிய நிறைய நிர்வாகிகளை செல்வ பிறந்தை அவர்கள் தூண்டி விட்டு அந்த ட்வீட்டை கோட் பண்ணி அடிச்சு இவர் பேசுனது தப்புங்கிறத ரிஜிஸ்டர் பண்ற பிரதானமான விஷயத்தை பார்த்தாங்க. ஆனால் அவர் பேசுனது எந்த விஷயத்திலும் தப்பு கிடையாது, அவர் பேசுனது ரொம்ப ரொம்ப சரி. கடன் வாங்குறது ஒரு அரசோட நிர்வாகத்துக்கு ரொம்ப முக்கியமானது. அந்த கடனை வச்சு அந்த அரசு என்ன பண்ணுது அப்படிங்கிறது இங்கே கொஸ்டின் மார்க். கடனை வச்சு இவங்க பண்ற ஊழலையும் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா வளர்ச்சி திட்டங்களை செலவழிக்காம அந்த லாப நட்ட கணக்கில் நட்டம் வரும்போது கடனை வாங்கி ஈக்குவல் பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனை நாளைக்கு நீங்க கடனை வாங்கி ஈக்குவல் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ நான் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன், அந்த தொழில் செய்யறதுக்கு என்கிட்ட காசு இல்லைனா கடன் வாங்குறேன், தொழில் செய்கிறேன், தொழில் மூலமா அந்த கடனை அடைக்கிறேன், நானும் 10 ரூபா எடுத்துக்கிறேன். அரசு நிர்வாகத்தில் இப்போ மெட்ரோ மாதிரி ஒரு பெரிய திட்டத்தை நம்மளால செயல்படுத்த முடியலனா நம்ம வெளியே கடன் வாங்குறோம், கடன் வாங்கி மெட்ரோ கட்டுறோம், மெட்ரோ மூலியமா லாபம் சம்பாதிச்சு அந்த கடன் அடைக்கிறோம். கடன் வாங்கி வளர்ச்சி திட்டங்கள் செய்யலாம், கடன் வாங்கி குடும்பம் நடத்தலாமா அப்படிங்கிறதா அவர் கேட்ட பிரதானமான விஷயம். அதற்கு திமுக இருக்கிறவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறதை தாண்டி காங்கிரஸில் இருக்கக்கூடிய தன்னுடைய டீமை பயன்படுத்தி எதிர்ப்பு தெரிவிக்க வைக்கிறாருங்க செல்வ பெருந்தகை. இதெல்லாம் முதல்ல சரியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாரு. தாவேகாக்கு ஆதரவா மக்கள் சக்தி இருக்குதுங்க, தலைவர் விஜய் அவர்களை நோக்கி அவர் அந்த கடிதத்திலே எழுதியிருக்காரு. தலைவர் விஜய் அவர்களை நோக்கி மக்கள் போயிட்டு இருக்காங்க, ஆனா காங்கிரஸ் கட்சி அதிகாரத்துக்கு வரணும், ஆட்சி அதிகாரத்தில் பங்குலாம் சொல்றாரு மக்கள் ஆதரவு இருக்கக்கூடிய ஒரு தலைவர். இப்பேற்பட்ட தலைவர் இப்பேற்பட்ட கட்சியை விட்டுட்டு இவர் திமுகவை நோக்கி மட்டும்தான் போகணும், திமுக தான் கரெக்ட் அப்படிங்கிறத தொடர்ச்சியா பேசிட்டு இருக்காருங்க. இது என்னங்க கரெக்ட், இது முதல்ல சரியா அப்படிங்கிறத தொடர்ச்சி அவர் வலியுறுத்துறாரு. ஸோ மக்கள் ஆதரவு, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு எல்லாமே தர்ற ஒரு மனுஷன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து அந்த மனுஷன் பக்கம் போறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக கேட்கிறார். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா
ஒரு வார்த்தை பதிவு செய்கிறாருங்க, சுயமரியாதை இல்லாமல் போயிருங்க, இதுக்கு மேலே நான் காங்கிரஸில் பயணித்தேன்னா நான் அடிப்படை உறுப்பினர் உட்பட அத்தனை பதவியிலேருந்து ராஜினாமா பண்ணிக்கிறேன், இனி எதுவுமே வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு இவர் வந்துட்டார். இவ்வளோ தூரம் 40 வருஷமாக பயணித்த ஒரு கட்சியில் அடிப்படை உறுப்பினர் பதவி கூட எனக்கு வேணான்னு ஒரு மனுஷன் முடிவெடுக்கும் போது செல்வ பெருந்தையவர்கள் தலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க அப்படிங்கிறது உங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய முதல் செய்தியாக இருக்குது. இப்போ ரெண்டாவது பிரதானமான விஷயம், ஜோதிமணி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் ஒன்று போட்டு அது பயங்கர வைரல் ஆனிச்சு. அவங்களும் மறைமுகமாக பார்த்தீங்கன்னா செல்வ பெருந்தை அவர்களை தான் கோட் பண்ணி அவங்க ட்வீட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் நாடாளுமன்ற உறுப்பினர், என்னுடைய பகுதியில் நான் PLA போடுறது கூட என்னால் முடியல, பூத் லெவல் ஏஜென்ட் கூட என்னால் போட முடியல, நான் பூத் லெவல் ஏஜென்ட் லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுக்குறேன், இவர் அங்கீகரிக்க மாட்டாங்க. ஏங்க ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பூத் லெவல் ஏஜென்ட் கூட போடக்கூடாதா? திமுக கூட்டணியில் இருந்தா எல்லாமே திமுக தான் பண்ணுமா? அப்புறம் திமுக நம்மளை என்ன சொல்லும், பூத் லெவலில் ஆள் இருக்கான்னு சொல்லும். பூத் லெவலில் ஆள் இருந்து நம்ம போட்டோம்னா அதை இவர் அங்கீகரிக்க மாட்டார் அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்கிறாங்க. மக்களோட நம்ம கணக்கிலே இல்லைங்க, மக்கள் ஒரு பக்கம் இருக்காங்க, நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம், இத்தனை தொகுதி வாங்கலாமா அத்தனை செய்யலாமான்னு. இந்த மாதிரி வாங்குற நம்ம மக்களுக்கு என்ன செஞ்சோங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இங்கே இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஜோதிமணி அவர்கள் ரொம்ப தெளிவாக கேட்குறாங்க. ஸோ தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் தான் இருக்கும், திமுகவில் இல்லைங்கிறத இங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம திமுகவில் இப்படி தொடர்ச்சியாக நம்ம இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு வைங்களேன், ஒரு வேலைக்கு ஆகாது. காங்கிரஸ் வந்து ராகுல் காந்தி அவர்களோட அந்த தூய சிந்தனை இங்கே கேள்விக்குறியாகும், மக்கள் நம்பிக்கை இழந்துருவாங்க. காங்கிரஸ் கட்சி தினசரி பார்த்தீங்கன்னா நல்ல விஷயத்துக்கு மக்கள் மத்தியில் அடிபடுறதை தாண்டி இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், உள்கட்சி பிரச்சனை தானே. உள்கட்சி பிரச்சனைக்கு தான் மக்கள் மத்தியில் அடிபட்டுக்கிட்டு இருக்கு, இது நல்ல அறிகுறி கிடையாதுங்கிறத ஜோதிமணி அவர்கள் ட்விட்டரில் ரொம்ப தெளிவாக போட்டு அடிச்சிருக்காங்க. இதை கேட்கும்போது ஆமாங்க, எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது, சகோதரி ஏன் இப்படி ட்வீட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி செல்வ பெருந்தை அவர்கள் சில விஷயத்தை சொன்னார். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அவரோட மாவட்டத்தில் சில பிரச்சனைகள் இருந்தது தான், உள்கட்சி பிரச்சனைகள், என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சு கொடுத்துட்டேன், இருந்தாலும் சகோதரி ஏன் என்கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது இப்படி ட்வீட் போட்டாங்கிறது எனக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு பதில தான் செல்வ பெருந்தை அவர்கள் சொன்னாங்க. காங்கிரஸ் கட்சி சுயமரியாதை இழந்துருச்சுங்கிறத எங்க காங்கிரஸ் தொண்டர்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, நம்ம கட்சியை சேர்ந்த ஒருத்தர் இந்த அரசு நிர்வாகத்தை பத்தி ஒரு ட்வீட் போட்டாரு, அதை நம்ம கட்சியில் இருக்கிறவங்களே RSS ஓட கைக்குலின்னு சொல்லி நம்ம போடுறோம்னா நம்ம கட்சி திமுக ஆதரவா இல்லாம வேற என்ன இருக்கு? திமுக கூட்டணியில் தான் நம்ம இருக்கோம், திமுக இல்ல. நம்ம கட்சியில் ஒருத்தர் ட்வீட் போட்டதை திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவருமே இவர் தப்பானவர், இவர் சரியில்லாதவர் சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரை பத்தி தப்பான பின்பத்தை கிரியேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், நம்ம சுயமரியாதை எங்க போச்சு அப்படிங்கிறத இங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஒன்று, காமராஜரை பத்தி ஒரு தரைக்குறைவான ஒரு விஷயத்தை அவங்க பேசும்போது நம்மளால பெருசா எதிர்வினை ஆற்ற முடியல. மற்ற கட்சிக்காரலாம் நம்மளாம் உட்பட காமராஜர் அவர்களுக்காண்டி சண்டை செஞ்சோம், காங்கிரஸ் கட்சிக்காரன் என்ன பண்ணா அப்படிங்கிறது ஒரு சில பேரை தவிர மற்ற யாருமே வெளிப்படையா வந்து பேசல. மாநில தலைமையாக இருந்து கொண்டு இவரே அமைதியாக தான் இருந்தார் அப்படிங்கிறது இங்க பிரதானமான விஷயமா இருக்கு. காங்கிரஸ் தொண்டனோட ஒவ்வொரு எண்ண ஓட்டமா என்ன இருக்குதுன்னா, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது தான் இருக்கு. தேசிய தலைமை அதான் வலியுறுத்துது, மாநிலத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் சில நிர்வாகிகள் வலியுறுத்துறாங்க. செல்வ பெருந்தை அவர்கள் இந்த ஸ்டாண்ட்ல ரொம்ப தெளிவா இருந்தார்னா, காங்கிரஸ் தொண்டர்களோட மனநிலையை பிரதிபலிச்சார்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடைக்கும். ஆனா அதை தேவைப்படும் போது சொல்றாரு, தேவைப்படாத போது சொல்ல மாட்டாரு, உறுதியா அந்த நிலைப்பாட்டில் இருக்க மாட்டாரு. ஸோ இந்த மாதிரி இப்போ சமீபத்தில் கூட கரூரில் இருக்கக்கூடிய ஒரு மகளிர் அணி காங்கிரஸ் நிர்வாகியை கூட செந்தில் பாலாஜி அவர்கள் அவரோட கட்சியில் திமுக ஜாயின் பண்ணாரு. திமுக ஜாயின் பண்ணும்போது கூட செல்வ பெருந்தை அவர்களால் எதுவும் பண்ண முடியல, கூட்டணி தர்மம் இருக்கு, கூட்டணியிலேருந்தே ஒரு ஆளை உருகுறாங்க, உருகும் போது எதுவும் பேச முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் காங்கிரஸ் தொண்டரோட மனநிலையில் இருக்கு. என்னங்க இப்படி சுயமரியாதை இல்லாமல் நம்ம திமுக பயணிக்க வேண்டிய அவசியம் இருக்கா அப்படிங்கிறது காங்கிரஸ் தொண்டர்களோட எண்ண ஓட்டமா இருக்கு. இந்த உள்கட்சி மோதல் கூட அதை பிரதிபலிக்குது. இந்த உள்கட்சி மோதல்ல பார்த்தீங்கன்னா தாவேக்காவை கோட் பண்ணி ஒருத்தர் வெளியே போயிருக்காரு. தாவேக்கா பக்கம் தான் காங்கிரஸ் போகணுங்கிறது தொண்டரோட பிரதிபலிப்பு அப்படிங்கிறத ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ஒருத்தர் வெளியே போயிருக்கார் அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு செய்கிறேன். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நமக்கு சாதகமான சில விஷயங்கள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியோட அந்த தேசிய பொறுப்பாளர் ஒருத்தர் நேரடியாக தமிழ்நாடை கவனிக்கக்கூடிய தேசிய பொறுப்பாளர் பார்த்தீங்கன்னா இங்கே வராங்க, வந்து இந்த பிரச்சனைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. என்ன நடக்குது, என்ன போயிட்டுருக்கு அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். ஸோ நல்ல விஷயங்கள் நமக்கு தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். ஸோ காங்கிரஸ் தாவேக்காவோட பயணித்தா மட்டும்தான் அது சுயமரியாதை இயக்கமாக இருக்கும், உண்மைக்குமே அந்த காங்கிரஸ் தொண்டர்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்மளோட சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா தாவேக்காக்கு ஆதரவாக ஏகப்பட்ட வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.